உங்களுடைய ஆட்சி காலத்துல கள்ளசாராயம் குடிச்சு அத்தனை மக்கள் வந்து ஏமா இறந்துருக்காங்க. என்ன கள்ளச்சாராயத்தை போய் இதோட கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு உனக்கு மனசாட்சியே இல்ல இல்லையா? அங்கெல்லாம் ஏன் அது போலன்னு தான் ஏன் கேக்குறேன். போவாங்க? ஏன் போலன்னு திமிரு பிடிச்சுங்க. அவன் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறான், மெத்தானால குடிச்சு சாகுறான்னா அதுக்கு எதுக்கு போகணும்? அதுக்கு 10 லட்சம் கொடுத்ததே தப்புன்னு நான் முதலமைச்சரை கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அதுவே தப்புன்னு சொல்றேன். அவன் இல்லை, அது குடும்பத்தை என்ன பண்றது, இவன் செத்து போயிட்டா அந்த குடும்பம் வாழணுங்கிறதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு ஒரு நல்ல குணம் நற்குணம் இருக்குல்ல, அந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற ஒரு பொறுப்பு இல்ல. அது அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, தாய் உள்ளத்தினால சின்ன குழந்தைகள் நிறைய செத்து போச்சுன்னு சொன்ன உடனே பார்த்துக்கிட்டே டிவியில பார்த்துக்கிட்டு மறுநாள் காலையில போறதுதான் ப்ரோக்ராமு. அவருக்கு பார்க்க ஏமா என் வயசுமா அவரு, நாங்கெல்லாம் உனக்கு தெரியாது, நான் டிவியில பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. சரி, இவங்கன்னு இல்ல சார், யார் ஒருத்தருக்குமே ஒரு உயிரிழப்பு போகுதுன்னா ஏத்துக்கிட்டு அந்த அளவுக்கு அதாவது இப்ப நாங்க பார்க்கும்போது ஒரு குழந்தைகளை பார்த்தா எனக்கு பேரம் பேத்தி மாதிரி வரும். இப்ப உன்னை பார்த்தேன்னா என் பேத்தியா தான் நான் வச்சு உன்னை பேசுறேனே தவிர வேற யாரும் நான் நினைக்கல. எங்களுடைய நிலைமை அது.